அன்பார்ந்த மாணவர்களே, தரம் 5 புலமை பரிசில் பரீட்சை எழுதியிருக்கும் மாணவர்களுக்கான சுற்றாடல் சார்ந்த செயற்பாடுகள், வினாக்களின் தொகுப்பு, வினாக்களுக்கு விடையளிப்பது பற்றிய விளக்கம் இக்காணொளியூடாக கலந்துரையாடப்படுகிறது. கொடியில் பூக்கும் மலர். கொடியில் பூக்கும் மலர். 1வது வினா, கொடியில் பூக்கும் மலர். மல்லிகை, தாமரை, பவள மல்லிகை. மல்லிகை, தாமரை, பவள மல்லிகை. மல்லிகை மாத்திரம்தான் கொடியில பூக்கக்கூடியது. தாமரை நீர்ல பூக்கும். பவள மல்லிகை ஒரு மரத்துல பூக்கிறது. மரம் பெரிய மரமாக வளரக்கூடியது தான் பவள மல்லிகை. சிங்களத்தால சேப்பாலிக்கான்னு சொல்லுவாங்க பவள மல்லிகைக்கு. ஆகவே இதுக்கு சரியான விடை மல்லிகை. 2வது, இலங்கையில் கடற்கரையோரத்தை எல்லையாக கொண்ட மாகாணங்களின் எண்ணிக்கை. இலங்கை 9 மாகாணங்களாக பிரிக்கப்பட்டிருக்குது. இலங்கை 9 மாகாணங்களாகவும் 25 மாவட்டங்களாகவும் பிரிக்கப்பட்டிருக்குது. 3, 4, 5. ஆகவே இலங்கை 9 மாகாணங்களாக பிரிக்கப்பட்ட ஊவா மாகாணம், சப்ரகமு மாகாணம், மத்திய மாகாணம், வடமத்திய மாகாணம், இந்த 4 மாகாணங்களுக்கும் கடற்கரை எல்லையாக இல்லை. இந்த 4 மாகாணங்களுக்கும் கடற்கரை எல்லையாக இல்லை. ஆகவே இதுக்கு சரியான விடை 5 தான். வடமத்திய மாகாணம், மத்திய மாகாணம், ஊவா மாகாணம், சப்ரகமு மாகாணம். அதாவது வடமேல் மாகாணத்துக்கு கடற்கரை எல்லையாக இருக்குது. புத்தளம் மாவட்டத்துக்கு கடற்கரை எல்லையாக இருக்குது. ஆகவே இதுக்கு சரியான விடை 5. ஆக விளக்கமாக பார்ப்போம். இது மேல் மாகாணம். மேல் மாகாணத்துக்கு 3 மாவட்டங்களுக்கும் கடற்கரை எல்லையாக இருக்குது. இது கிழக்கு மாகாணம். கிழக்கு மாகாணத்துக்கு 3 மாவட்டங்களுக்கும் கடற்கரை எல்லையாக காணப்படுது. இது வட மாகாணம். வட மாகாணத்துல ஒரு மாவட்டத்தை தவிர மொத்தம் 4 மாவட்டத்துக்கும் கடற்கரை எல்லையாக இருக்குது. இது தென் மாகாணம். 3 மாவட்டங்களுக்கும் கடற்கரை எல்லையாக இருக்குது. இது வடமேல் மாகாணம். வடமேல் மாகாணத்துக்கு புத்தளம் மாவட்டத்துக்கு கடற்கரை எல்லையாக இருக்குது. ஆகவே சரியான விடை 5. முட்டை இடாத பிராணிகளை மட்டும் உள்ளடக்கிய விடை எது? பாம்பு, முயல், எலி, அணில், ஆமை, ஓணான். 1வது விடை பாம்பும் முயலும். அதுல முயல் குட்டி ஈண்டு பால் கொடுக்கிறது, முளையூட்டி. ஆகவே பாம்பு முட்டையிடும், அது வராது. அது 2வது விடை எலியும் அணிலும். எலியும் அணிலும் முளையூட்டிகள். ஆகவே அது 2 தான் முட்டையிடாது. ஆமையும் ஓணானும் முட்டையிடும். ஆமையும் ஓணானும் முட்டையிடும். ஆகவே இதுக்கு சரியான விடை 2வது. தீங்கு விளைவிக்கும் கிருமிகளிலிருந்து பயிர்ச்செய்கையை பாதுகாப்பதற்கு தேவையான திரவத்தை தயாரிப்பதற்கு பயன்படுத்தப்படும் தாவரம். வேம்பு, பலா, தேக்கு. ஆகவே சூழல் நேய கிருமி நாசினி தயாரிக்கிறதுக்கு தேவையான தாவரம்னு கேட்குறாங்க. இதுல மறைமுகமாக கேட்கறது சூழல் நேய கிருமி நாசினி தயாரிக்கிறதுக்கான தாவரம். இதுல வேம்பு மாத்திரம்தான் இலை, பட்டை, காய் எல்லாம் கடுமையான கசப்பான இது இருக்கும். ஆகவே இதுக்கு சரியான விடை வேம்பு. வினா இலக்கம் 5. இலங்கையரிடம் நாட்டுப்பற்றை ஏற்படுத்துவதற்காக கவிதை நூல்கள் பலவற்றை இயற்றிய எழுத்தாளர். 1வது விடை சர் ஆர்தர் சி கிளார்க். 2வது கலாநிதி ஆனந்த குமாரசுவாமி. 3வது விடை வன எஸ் மஹிந்த தேரர். வன எஸ் மஹிந்த அவர்கள் கவிதை நூல்களும் உரைநடை நூல்களுமாக மொத்தம் 40க்கும் மேற்பட்ட நூல்களை வெளியிட்டிருக்கிறார். இவரது லங்கா மாதா, நிதர்சை மந்திரிய, சுதந்திர மந்திரம், நிதர்சை தகன, ஜாத்திக தருநடவில்ல, தேசிய தாலாட்டு போன்ற நூல்கள் இலங்கை மக்களிடத்துல நாட்டுப்பற்றை வளர்க்க உதவின. அதாவது நாட்டுப்பற்றை வளர்க்கறதுக்கான உதவின பல நூல்களோட பல கவிதைகளும் இயற்றியிருக்கிறாரு. சிங்கள இலக்கியத்துக்கு பெரும் தொண்டாட்டிய ஒருவராக வன எஸ் மஹிந்த கருதப்படுறாரு. கொழும்பு யுகத்திர பிரபலம் மிக்க ஒரு கவிஞராக இருந்த இவரது 1வது கவிதை நூல் ஓவா முத்துத்தமா அறிவுரை முத்துச்சாரம் என்பதாகும். இறுதியாக வெளியிட்ட நூல் ஸ்ரீபாத. இவர் 1951ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 15ஆம் தேதி இயற்கையை எய்தினார். ஆகவே வன எஸ் மஹிந்த தான் இதுக்கு சரியான விடை. சர் ஆர்தர் சி கிளார்க் இங்கிலாந்துல பிறந்து இலங்கையில குடியுரிமை பெற்ற
ஒரு வானியல் விஞ்ஞானி, வானியல் அறிஞர், வானியல் எழுத்தாளர். இலைக்கஞ்சி தயாரிப்பதற்கு பயன்படுத்தக்கூடியவற்றை மட்டும் கொண்ட விடை யாது? பொன்னவரை, அகத்தி, கங்குன். பொன்னவரை, அகத்தி, கங்குன். முதலாவது விடை. இரண்டாவது விடை சாத்தாவாரிய, வல்லாரை, முடக்கத்தான். மூணாவது விடை சாரணை, தேங்காய் பூக்கீரை, கண்டங்கத்திரி. ஆகவே இதில் சரியான விடை சாத்தாவாரிய, வல்லாரை, முடக்கத்தான். இரண்டாவது விடை. முதலாவது விடையில அகத்திக்கீரை இலை கஞ்சிக்கு பயன்படுத்துறதில்ல, கங்குன்னும் பயன்படுத்துறதில்ல. பொன்னவரையும் அநேகமாக பயன்படுத்துறது, ஆனால் வளமையாக பயன்படுத்தாதவர் தான் பொன்னவரை. பொன்னவரைன்றது ஆவரசு. பொன்னவரை பூத்தான் ஔடத பானம் தயாரிக்கிறதுக்காக பயன்படுத்துது. மூணாவது விட சாரணை, தேங்காய் பூக்கீரை, கண்டங்கத்திரி. இந்த கண்டங்கத்திரி பயன்படுத்துறதில்ல, தேங்காய் பூக்கீரை பயன்படுத்துறது, சாரணையும் பயன்படுத்துறது இல்லை. ஆகவே இதுக்கு சரியான விடை இரண்டாவது விடை சாத்தாவாரிய, வல்லாரை, முடக்கத்தான். கீழே தரப்பட்டுள்ள எந்த கலவையை காந்தம் ஒன்றை பயன்படுத்தி வேறுபடுத்த முடியும்? அலுமினியம் ஆணிகளும் பிளாஸ்டிக் பொத்தன்களும். இதுல இரண்டாவது விடை பாருங்க, இரும்புத்தூளும் மணலும். கண்ணாடி துண்டுகளும் ரிஜிஃபோம் துண்டுகளும். ஒவ்வொன்றையும் ரெண்டு விடயங்கள் தரப்பட்டிருக்கு. அலுமினியம் ஆணிய, பிளாஸ்டிக் துண்டுகள். அலுமினியம் ஆணிய காந்தம் கவராது. ஆகவே இது பிளாஸ்டிக்கை வேறையாக்கலாது. ரெண்டாவது பாருங்க, இரும்புத்தூளும் மணலும். ஆகவே இது இரும்புத்தூண காந்தம் கவரும். ஆகவே ரெண்டாவது இடம் வரும். இதுக்கு கண்ணாடி துண்டுகளும் ரெஜிஃபோன் துண்டுகளும் இரண்டையும் காந்தம் கவராது. ஆகவே இதுக்கு சரியான விடை இரண்டாவது விடை. பாதசாரிகளுக்கு பாதையை கடத்தலாகாது என்ற செய்தியை வழங்கும் ஒளிச்சமிக்கை இந்த உருவில் காட்டப்பட்டுள்ளது. அந்த ஒளிச்சமிக்கையில் ஒளிரும் நிறம் யாது? இங்க சிவப்பு நிறம் ஒளிர்ந்தால் பாதசாரிகள் பாதையை கடக்கக்கூடாது. ஆகவே பாதசாரிகள் நிற்கணும். பச்சை நிறம் ஒளிர்ந்தால் வீதியை கடக்கணும். பச்சை நிறம் ஒளிர்ந்தால் வீதியை கடக்கணும். சிவப்பு நிறம் ஒளிர்ந்தால் வீதியை கடக்க முடியாது. சிவப்பு மனிதன் பாதசாரிகள் வீதியை கடக்க தடை. பச்சை மனிதன் பாதசாரிகள் வீதியை கடந்து செல்லலாம். ஆகவே இது முக்கியமான ஒரு விடயம். இது பாதசாரிகள் வீதியை கடக்கிறதுக்கு ஜீப்ரா கிராசிங் இருந்தாலும் ஜீப்ரா கிராசிங்ல இந்த பச்சை மனிதனும் சிவப்பு மனிதனும் ஒளி விளக்கால காட்டப்பட்டிருக்கும், ஒளிச்சமிக்கை விளக்கால காட்டப்பட்டிருக்கும். ஆகவே அதை கருத்தில் கொண்டு பாதையை கடக்க வேண்டிய தேவை இருக்குது. சுகாதார பாதுகாப்பு பற்றி கவனத்தில் கொள்ளும் போதோ பத்தூரிகை, துவாய், உறங்குவதற்கு பயன்படுத்தப்படும் தலையணை, கோப்பை ஆகிய பொருட்களை பயன்படுத்துவது பற்றி சரியான கூற்று. சுகாதார பாதுகாப்பு பற்றி கவனத்தில் கொள்ளும் போது பத்தூரிகை, துவாய், கோப்பை, உறங்குவதற்கு பயன்படுத்தப்படும் தலையணை ஆகிய பொருட்களை பயன்படுத்துவது பற்றிய சரியான கூற்று எது? அனைத்தும் பொதுவாக பயன்படுத்தப்பட வேண்டியவை ஆகும். அனைத்தும் தனிப்பட்ட முறையில் பயன்படுத்தப்பட வேண்டியவை ஆகும். பத்தூரிகை மற்றும் தனிப்பட்ட முறையில் பயன்படுத்த வேண்டியது ஆகும். ஆகவே இதில் உள்ள பத்தூரிகை, துவாய், டவல், கோப்பை, தலையணை இதெல்லாம் தனியாக பயன்படுத்தப்பட வேண்டியது. ஆகவே தனியாக பயன்படுத்த வேண்டியதை தனியாக தான் பயன்படுத்தணும். பத்துருகை பொதுவாக பயன்படுத்த முடியாது, துவாயும் பொதுவாக பயன்படுத்த முடியாது. அதே மாதிரி கோப்பை, உறங்குவதற்கு பயன்படுத்தப்படும் தலையணை இதுயெல்லாம் தனியாக பயன்படுத்துறது அல்ல. ஆகவே இதுக்கு சரியான விடை இரண்டாவது. ஆகவே நாங்கள் தனிப்பட்ட ரீதியில் பயன்படுத்தும் பொருட்கள் அல்லது உபகரணங்கள் பத்தூரிகை, பாதணிகள், கைக்குட்டை, சப்பாத்து, சவர்க்காரம், சீப்பு, தொப்பிகள், காலுறைகள், டவல், தலையணை, காலுறைகள், மூக்கு கண்ணாடி, ஆடைகள் இதெல்லாம் தனியாக பயன்படுத்த வேண்டியது. சுத்தமான நீர் சூடாகி கொதிக்கும் சந்தர்ப்பத்தின் போது நீராவி வெளியேறும், குமிழிகள் வருவது நின்றுவிடும், நிறம் வேறுபடும்.
ஆகவே நாங்கள் நீரை சுத்தமான நீரை அல்லது நீரை சூடாக்குற நேரம் நன்றாக சூடாவி நீர் ஆவியாக மாறும். ஆகவே இது நீர் ஆவியாக மாறி முதலாவது விடை தான் சரியான விடை. அடுத்தது பாருங்க, முற்காலத்தில் பெண்கள் பங்கு பற்றாத கிராமிய விளையாட்டு எது? பல்லாங்குழி, தாயம், போர்த்தங்காய் அடித்தல். பல்லாங்குழி பெண்கள் பங்கு பற்ற விளையாட்டு, கிராமிய விளையாட்டு பல்லாங்குழி. ஒரு பலகையில 14 துளைகள் இடப்பட்டிருக்கும், 14 குழிகள் இடப்பட்டிருக்கும். 14 குழிகளை பயன்படுத்தி விளையாடுற விளையாட்டு தான் பல்லாங்குழி. இந்த பல்லாங்குழி விளையாட்டுக்கு 56 ஏதாவது வித்துக்கள் பயன்படுத்துறதோட மஞ்சாடி அல்லது குண்டுமணி பயன்படுத்தப்படுறது. அநேகமா மஞ்சாடியும் குண்டுமணியும் தான் பயன்படுத்துவாங்க. அடுத்து தாயமும் அதே மாதிரியான விளையாடுறது தான், அதுவும் பெண்கள் விளையாடுவாங்க, ஆண்கள் விளையாடுவாங்க. ஆனால் போர்த்தேங்காய் அடித்தல் ஆண்கள் மாத்திரம் விளையாடுற ஒரு விளையாட்டு. ஆகவே இதுல சரியான விடை போர்த்தேங்காய் அடித்தல். பல்லாங்குழி இருவர் விளையாடுற விளையாட்டு. அநேகமாக குண்டுமணி மஞ்சாடி பயன்படுத்துறது. இதுல 7 குழிகள், ஒருத்தருக்கு 7 குழிகளும் எதிராக விளையாடுறதுக்கு 7 குழிகளும் காணப்படும். ஒவ்வொரு குழியிலையும் 4 குண்டுமணிகளை போட்டு அல்லது ஏதாவது வித்துக்களை போட்டு தான் விளையாட ஆரம்பிப்பாங்க. 56 வித்துக்கள் பயன்படுத்தப்படும். அடுத்து இது தாயம் போடுதல். இதுவும் ஒரு கிராமிய விளையாட்டு.